கொஞ்ச நாளாவே நெகட்டிவ் திங்ஸ் தான் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்க மாதிரி தோணுதா? தவறான மனிதர்களை உங்கள் வாழ்க்கையில் சூஸ் பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு தோணுதா? நீங்கள் நினச்ச எந்த ஒரு விஷயத்தையோ அடைய முடியலை, சாதிக்க முடியலன்னு உங்களுக்கு தோணுதா? ப்ளீஸ் வெயிட். ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ். இந்த மெசேஜை நீங்கள் கேட்டோன்னே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட போகிறீங்க. என்னது இது, கஷ்டப்படுறீங்களான்னு கேட்குறாங்க. ஒரு சூப்பரான மெசேஜ் வேறு வரப்போகுதுன்றாங்க. என்ன நடக்குது வாங்க, என்னோட பியூட்டிஃபுல்லான அமேசிங்கான டேரோ ரீடிங், ஏஞ்சல் டேரோ ரீடிங்கோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். உங்களுடைய அத்தனை ஹார்ட் ஒர்க்கும், உங்கள் விடாமுயற்சி, ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு ரொம்ப ரொம்ப குழப்பிக்கிட்டே இருந்திருக்கீங்க, எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ரிவார்ட், பரிசு உங்களுக்கு கிடைக்க போகுது. பட் அதுக்கு முதல்ல நீங்கள் ஒன்று செய்யணும். என்னன்னு பார்த்துடலாமா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீ கஷ்டப்பட்டாதான் சாதிக்க முடியும். இன்னைக்கு சிரிச்சா நாளைக்கு அழுவ. இன்னைக்கு ரொம்ப முயற்சி செஞ்சா, ஸ்மார்ட்டா வேலை செய்யறியோ இல்லையோ, ஹார்ட் ஒர்க் செஞ்சா நீ நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும். இன்னைக்கு உனக்கு வரக்கூடிய எல்லா தடைகளும் நாளைக்கு உனக்கு ரொம்ப அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ வாட்டி கேட்டிருக்கீங்க? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது பிடிக்குதோ பிடிக்கலையோ, எல்லாரும் நமக்கு சொல்லி சொல்லி இதெல்லாம் உண்மைன்னே நம்ம நம்பிட்டோம். வாழ்க்கையில் பாதி தூரம் நம்ம கடந்தும் வந்துட்டோம். அந்த ஜேர்னி பிடிக்குதோ பிடிக்கலையோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னு நம்மளே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி வாழ்க்கையில் நமக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் கூட, இது என்னோட தலையெழுத்து, இது என்னோட கர்மா, இது ஒரு மிஸ்ஃபார்ச்சூன் அப்படின்னு 10-15 விஷயங்களை சேர்த்து சேர்த்து நம்மளை தேத்திக்கிறதுக்காக இந்த விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் நமக்கான கோல்ஸ், நம்ம அடையணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம நிறைய சான்சஸ் கொடுக்குறோம். இன்னைக்கு எனக்கு டைம் சரியில்லை, அன்னைக்கு நான் பண்ணும்போது இவங்க குறுக்க வந்துட்டாங்க, எனக்கு முன்னோர்கள் சாபம் இருக்கு, என்னால் இதை அடைய முடியாததுக்கு என்னோட மைண்டு கூட காரணம்னு சொல்லலாம், எனக்கு எண்ணங்கள் சரியில்லை. இதை விட ரொம்ப முக்கியமாக என்ன தெரியுமா சொல்லுவோம்? அவங்க முன்னாடி வந்துட்டாங்க, அவங்க நான் கிளம்பும் போது கரெக்டாக என்னன்னு கேட்டாங்க, அன்னைக்கே நினச்சேன் இதெல்லாம் நடக்காதுன்னு. ஒரு 1008 எக்ஸ்கியூசஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இவங்க எல்லாரும் தான் நம்மளுடைய அபண்டன்ஸ், ஒரு நிறைவான வாழ்க்கையை அச்சீவ் பண்ணுறதுக்கு தடையாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் நீங்கள் எனக்கு ஒன்று சொல்லுங்கள், உங்களுடைய லைஃப் ஸ்டைலை, அதாவது உங்களுடைய வாழ்க்கைன்னு வேணா சொல்லலாம், எந்த அளவுக்கு உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுது எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். இன்ஃபேக்ட் பேலன்ஸ் பண்ணுது அப்படின்றத விட கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுது, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு, ஒரு கிஃப்டை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களால் மற்றவர்களுக்கு பிளெஸ்ஸிங் கொடுக்க முடியுமா? ஆக்சுவலி இதுக்கும் நான் முதல்ல சொன்ன விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்லை, பட் இதை நான் சொல்லியே ஆகணும். கார்ட்ஸில் நடுவில் பார்த்தேன்னா, அப்போ நான் சொல்லலைன்னா அது நான் கன்வே பண்ண முடியாமல் போயிடும்ல. இது கண்டிப்பாக நீங்கள் கேட்டே ஆகணும். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா, உங்களால் மற்றவர்களை பிளெஸ் பண்ண முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அண்ட் நீங்கள் நினச்ச எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்குமா? எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இல்லை? சான்ஸே இல்லை. இது எல்லாருக்குமே கிடைக்குமா? கிடைக்காதுங்க. ப்ராப்ளி யூ ஆர் த சோசன் ஒன். நினச்சி பாருங்க, நமக்கு கெடுதல் செய்கிறவங்க கிட்டேயும் நீ நல்லா இருப்ப போயிடு அப்படின்னு சொல்லும்போது, நிஜமாவே அவங்க நல்லா இருந்துட்டாங்கன்னா நம்மக்கிட்ட திருப்பி வரமாட்டாங்களோ தெரியல. இன்னும் உங்கள் காஜை பார்க்கணுன்னு எனக்கு ஐ டோன்ட் நோ. பட் ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா, ஏன்னா நீங்கள் யூ ஆர் நர்ச்சரிங் அதர்ஸ் லைஃப்ஸ். ஆங்க மற்றவர்கள் வாழ்க்கையில் முன்னேறும் போது நிஜமாக ஜெனுவனாக நீங்கள் நிஜமாவே நீ ரொம்ப முயற்சி செஞ்சுருக்க, உன் முயற்சிக்கு நான் என்னால் பண்ண முடிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிஜமாவே அவர்களுக்காக நீங்கள் உழைக்கிறீங்களாம். அது உங்கள் நண்பர்களோ, கொலீக்ஸோ, வீட்டில் இருக்கிறவர்களுக்காகவோ, பக்கத்தில் இருக்கிறவர்களுக்காகவோ, என்னவானா இருந்தாலும் சரி, அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்கும்போது முழு மனதோடு செய்கிறீங்களாம். அந்த பியோரான ஒரு ஹார்ட் அண்ட் சோலுக்காக தான் இப்படி ஒரு பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போது உங்கள் வாயிலிருந்து ஒரு தவறான விஷயம் கூட வரக்கூடாது. நீ என்ன இப்படி பண்ணிட்டல்ல, என்றைக்குமே அதை நினச்சிடாதீங்க. நீங்கள் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா, தவறு செய்கிறது மனித இயல்பு. பட் உங்களுக்கு இருக்க இந்த ஒரு பவர், இதை ஏன் நான் இவ்வளோ அடித்து சொல்கிறேன்னா, இந்த வீடியோ எல்லாரும் பார்க்க போகிறதில்ல. பார்த்தாலும் இவ்வளோ தூரம் இதை முழுமையாக கேட்பாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக, அதுவும் ரெகுலராக என்னோட மினி டேரோ ஏஞ்சலிக் ரீடிங்ஸ் கேட்குறீங்கன்னா, இது உங்களுக்கு கண்டிப்பாக ரெசனேட் ஆகுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்னை இப்படி பண்ணிட்டல அப்படின்னு நீங்கள் நினச்சவங்க எப்படி இருக்காங்க? நல்லா இரு, யூஆர் ஸோ கைண்ட், யூஆர் ஸோ நைஸ், ஐ பிளெஸ் யூ அப்படின்னு நீங்கள் நினச்சவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு நினச்சி பாருங்கள்.
இன்ஃபேக்ட் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, திருப்பி திருப்பி இது கார்ட்ஸில் எனக்கு வந்துட்டு இருக்க ப்ராப்ளி தெரியல, நம்ம குரூப்பே அப்படி இருக்கா, நம்ம கம்யூனிட்டி அப்படி இருக்கான்னு தெரியல. கோல்ஸ் அப்படின்றதுல வந்து பிரபஞ்சத்துக்கு அக்கறையே கிடையாது. பட் நீ அந்த லட்சியத்தை அடையிறதுக்குள்ளே நீ என்னெல்லாம் பாடம் கற்றுக்கிற, அதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப முக்கியமாக தெரியப்படுது. அண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த குட் லக், இந்த ஒரு ஃபார்ச்சூன், இந்த ஒரு பரிசு கிஃப்ட் எல்லாருக்குமே கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐ டவுட் இட். இது ஒரு ஃபென்டாஸ்டிக் நியூஸுங்க உங்களுக்கு. ஏன்னா இது ஒரு இன்க்ரெடிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஹாவ் த எபிலிட்டி அண்ட் த கெப்பாசிட்டி டு சேஞ்ச் சம்ஒன்ஸ் லைஃப். ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஐ பிளஸ் யூ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு யாருக்காவது சொல்லி பாருங்களேன். உங்களுக்கு அவர்களை தெரியும், அவர்களை தெரியல, டசன்ட் மேட்டர். நீங்கள் இதை சொல்லி பாருங்கள். அவங்க வாழ்க்கையில் எப்படியெல்லாம் முன்னேறுறாங்க. இம்மீடியட்டாக ஒரே பாட்டில் முன்னேறுற மாதிரி படங்கள்லாம் பார்த்துருக்கோமே, அந்த மாதிரி கிடையாது. பட் கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேறதை நீங்கள் பார்ப்பீங்க. சரி, அவங்க முன்னேறனால எனக்கு என்னங்க கிடைக்க போகுது? வாட் இஸ் தேர்? இது ஒரு விஷயமா? இல்லைங்க, அப்படி நினைக்காதீங்க. அவர்கள் முன்னேறும் போது, நான் இது சாதிக்கணும்னு நினச்சேன்ல, நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்களும் இருப்பீங்க. ஸோ அந்த பிளெஸ்ஸிங் அவர்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான். உங்கள் வாழ்க்கையும் மாறும். நீங்கள் கவனிங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கவனிங்க. ஸோ ஒருத்தர் வாழ்க்கையை மாற்ற முடியும், எண்ணங்களாலேயே மாற்ற முடியும். என்னோட வாழ்க்கையை என்னோட எண்ணங்கள் வழியாக மாற்ற முடியும் தானே நம்ம படிச்சிருக்கோம். பட் பி ரெடி. உங்களுடைய எண்ணங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையையும் பாதிக்கும். அது நல்ல பாதிப்பாக நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது? நல்ல ஒரு விஷயமா நம்ம ஏன் செய்யக்கூடாது? இட் இஸ் கோயிங் டு பெனிஃபிட் யூ. உங்களை மட்டும் இல்லை, உங்களை சார்ந்தவர்கள் எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நல்ல அமைதியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. இதை விட குட் நியூஸ் நமக்கு என்னங்க வேணும்? ஸோ ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் யோர் செல்ஃப். இந்த ஒரு சிச்சுவேஷன், இந்த ஒரு நிமிஷம் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இந்த ஒரு நொடி கூட அடுத்தது என்னன்னு தெரியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. பட் நீங்கள் அப்பப்போ ஆஃப் ஆகிடுறீங்களோ காதில், அதுவும் எனக்கு தெரியுது. எல்லாம் சரி, பட் இருந்தாலும் ஒரு கவலை மனசுக்குள்ளே, ஏதோ ஒரு கவலை. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ரொம்ப ஏங்குறீங்க. அப்படி என்னங்க ஒரு விஷயம்? இவ்வளோ பேரை பிளஸ் பண்ணி அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம், ஒரு வாழ்க்கை கிடைக்கும்போது உங்களுக்கு ஏன் கிடைக்காது? கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் எண்ணங்கள் மட்டும்தான். அவர்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை நீங்கள் நினச்சி ஆசைப்பட்டு ஆசீர்வதிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கும் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கிறதுல என்ன உங்களை தடுக்குது? எதுவுமே இல்லை இல்லையா? கீப் கோயிங், கீப் கோயிங். உங்களை இன்னும் அடுத்த லெவலுக்கு கூப்பிட்டு போகிறதும் உங்களுடைய அந்த குட் ஹார்ட்டட்னஸ் தான். ரொம்ப அழகான மனசுங்க உங்களுக்கு. பட் யூ ஸ்டில் நீட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். யாருமே உங்களை அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கு. பட் அப்பப்போ உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்களோ, இட் இஸ் நாட் ஓகே இல்லையா? நாளைக்கு உடம்பு கெட்டு போயிடுச்சுன்னா இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ், இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நாளைக்கு உங்கள் உடலை நிர்ணயிக்கும், உடல் நிலையை நிர்ணயிக்கும், உங்கள் ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கும். ஸோ இப்போ என்ன நடக்குது, இப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னு மைண்ட்ஃபுல்லாக இருங்க. அந்த மைண்ட்ஃபுல்னஸ் தான் உங்கள் வாழ்க்கையை பாதையை இன்னும் அழகாக்கும், இன்னும் நிறைய அவேர்னஸை கொண்டு வரும், இன்னும் நிறைய சந்தோஷத்தை கொண்டு வரும். மற்றவர்கள் வாழ்க்கையை மாற்ற முடியுன்ற ஆப்பர்ச்சுனிட்டி அது ஒரு பெரிய விஷயம். ஸோ இதை ஒரு பாசிட்டிவ் இன்டென்ஷனாக எல்லாத்துக்கும் செலுத்துங்க. உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய ஆக்ஷன்ஸ் மற்றவர்கள் லட்சியங்களை அடைய முடியும்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கும் பல மடங்கான அபண்டன்ஸ், ஒரு பாசிட்டிவ் இன்டென்ஷனை உங்களுக்கும் கொடுக்கும். லாட் ஆஃப் எனர்ஜி டு யூ. இந்த மெசேஜ் கேட்குற எல்லாருக்கும் பெரிய பெரிய ஹாப்பினஸை தான் கொடுக்க முடியும், பெரிய பெரிய சந்தோஷங்களை தான் கொடுக்க முடியும். ஏன்னா இந்த சந்தோஷங்களை நீங்கள் உங்கள் கூடயே வச்சுக்க போகிறதில்ல, உங்களை சுற்றி இருக்க உங்களுக்கு தெரிந்த நிறைய பேருக்கு கொடுக்க போகிறீங்க. பட் இதற்கெல்லாம் முதல் படி செல்ஃப் லவ். நீங்கள் உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ நேசிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. The more you value yourself, the more you choose happiness. உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும், உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். இட் இஸ் நாட் அபவுட் கிவிங் ஆல்வேஸுங்க. பிளெஸ்ஸிங் நீ எடுத்துக்கோன்றது மட்டும் கிடையாது. இட் இஸ் ஆல்சோ அபவுட் ரிசீவிங். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் மற்றவர்களுக்கு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சந்தோஷமும் அச்சீவ்மெண்ட்டும் உங்கள் வாழ்க்கையில் வரும். யூ ஆர் மென்ட் ஃபார் கிரேட்டர் திங்ஸ். இந்த சின்ன சின்ன விஷயம், அவங்க இவங்க, சக் தேம்.
they don't matter anything to you. இதெல்லாம் ஒரு ஃபேஸ், இதெல்லாம் கடந்து போகும். இது கடந்து போகும்போது ரொம்ப குரூஷியலான ஒரு பாதையை கடந்து நீங்கள் வெளியில் வரும்போது அடுத்தது என்ன, வாட்ஸ் நெக்ஸ்ட்? சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு கிரேட்னஸ். சந்தோஷம் மகிழ்ச்சின்னு சொல்கிறத விட ஒரு கிரேட்னஸ், அது அப்படி வந்து நிற்கும்போது நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ பாசிட்டிவிட்டி மற்றவர்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த ரீடிங்கை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இது உங்களுக்கான மெசேஜ். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர், and as always keep smiling.